தேனி மாவட்டத்தில் குழந்தைகள் உட்பட 10 பேருக்கு டெங்கு காய்ச்சல் தாக்கியுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த பிரேமலதாவின் 5 வயது மகள் யாழ் அரசிக்கு காய்ச்சல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவர்கள் பரிசோதித்த போது யாழ் அரசிக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறுமி தற்போது அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பிரைவேட்ல பார்த்த பின்னாடி டெங்கு அறிகுறி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்ல, ரத்த டெஸ்ட். அப்புறமா காணாவளர் ஆஸ்பத்திரி கொண்டு போன பின்னாடி அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்புறம் ரொம்ப பாப்பாவுக்கு இந்த செல்லு ரொம்ப குறைவா இருக்கு, பிளட் கொடுக்கணும்ட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பிளட்டை கொடுத்து சரியாயிருச்சு. இதேபோன்று கோடங்கிப்பட்டி அருகில் உள்ள திருச்செந்தூர் காலனி பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி, சிலம்பரசன், அபிநயா ஆகிய குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். குடியிருப்பு அருகில் தேங்கியுள்ள கழிவுநீர் மற்றும் குப்பையால் ஏற்பட்டுள்ள சுகாதார கேட்டால் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சுகாதாரத்துறை டெங்குவை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாக்கடை சரியா தூர் வர்றதில்ல, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா தான் இது பண்றாங்க. அதேவேளை குடிநீர் சரியா சுத்திகரிப்பு பண்றதில்ல. அதனாலேயே கொசுக்கள் அதிகமாகி இங்க டெங்கு அதிகமா பரவுது. ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தையிலேருந்து அதிகமா தாக்குது. அசால்ட்டா கொண்டா குழந்தைகளை இழக்க கூட நேரும். இதுக்கு பொது சுகாதாரம் சரியில்லை. இது சரியான இதெல்லாம் பேர் வச்சு நிர்வாக நடவடிக்கை எடுத்து சாக்கடை கிளீன் பண்ணணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தென் மாவட்டங்களில் பரவிய டெங்கு காய்ச்சலுக்கு குழந்தைகள் உட்பட பலர் பலியாகினர். இந்நிலையில் மீண்டும் தேனி பகுதியில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவது அப்பகுதி மக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.